ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்க்க போறோம், முன்ன ஆல்ரெடி என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்னைக்கான கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி எதை பத்தி பார்த்துட்டு இருந்தோம், காலங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த காலங்கள் அப்படிங்கிறது நமக்கு ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு அடிப்படையான விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கு இல்லையா. நிகழ்காலத்துல, இருந்த காலத்துல, எதிர்காலத்துல அப்படிங்கிற மாதிரி நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு, ஒவ்வொரு காலங்களும் ஒவ்வொரு வித்தியாசமான பதில்களையும் ஒவ்வொரு வித்தியாசமான கேள்விகளையும் கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஸோ அந்த கேள்விகளுக்கும் பதில்களுக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், கொஞ்சம் கரெக்டான வரைமுறையில பதில்கள் கொடுத்துட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காலத்துல நம்ம பேசுறோம், ஒரு ப்ரெசென்ட் நிகழ்காலத்துல நீங்க பேசுறீங்க அப்படின்னா ப்ரெசென்ட்ல பேசுற விஷயங்கள் அவங்களுக்கு எதிர்க்க இருக்கவங்க நீங்க பேசுறீங்கன்னா அவங்க என்ன மாதிரி பேசணுங்கிறதுனா கம்பல்ஷன் கிடையாது. ப்ரெசென்ட்ல தான் பேசணும், ஃபியூச்சர்ல தான் பேசணும், பாஸ்ட்ல தான் பேச முடியாது. பேஸ்ட் ஆன் த ஒர்க், அவங்க எதை சார்ந்து கேட்குறாங்களோ அதை சார்ந்து அவங்க பதில் சொல்றதை காலத்தின் அடிப்படையில் சொல்ற மாதிரி இருக்கும். சரிங்களா. ஸோ அப்போ காலங்கள் அப்படின்னு கொண்டு வரும்போது இந்த டென்சஸ் அப்படிங்கிறதுல கண்டிப்பாக ரூல் மேக்கிங்ன்றது இருக்கு. ஸோ இந்த ரூல் மேக்கிங் பற்றி நான் ஆல்ரெடி உங்களுக்கு நம்ம நிறைய பார்த்துட்டே வந்துருக்கோம். பிகாஸ் பேஸ்ட் ஆன் த ரூல் தான் நம்ம ஒரு வாக்கியத்தையே பெர்ஃபெக்ஷனாக அமைப்போம். ஓகே ஃபைன். பட் என்னதான் ரூல் இருந்தாலுமே அந்த ரூல் ஏற்ற மாதிரி என்ன ஃபார்மேஷன்ஸ் இருக்கோ கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரூல் இருக்கு அப்படின்னாலுமே அதில் ஆக்ஷன் அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணுவார்னா அந்த சென்டென்ஸை முழுமையடைய செய்வார், அதாவது ஃபுல்ஃபில் பண்ண செய்வார். ஸோ இப்போ இந்த ஆக்ஷன் அப்படிங்கிறது ஹவு டஸ் இட் பெர்ஃபார்ம், எப்படி பெர்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ அவங்க அந்த முன்னாடி இருக்கவங்களை குறித்து என்ன வேலையை செய்கிறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கான டென்ஸ், இன்னைக்கான ரூல் என்ன சென்டென்ஸ் பார்க்கலாம். அவங்க பார்க்க போகிற டென்ஸ் present continuous tense. ஸோ இதில் நம்ம பார்க்குறது எல்லாமே பாசிட்டிவ் சென்டென்சஸ். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டாலே நெகட்டிவ் அண்ட் இன்ட்ரோகேட்டிவ் ஈஸியாக இருக்கும். verb form v1 v2 v3 v1 plus ing. ஸோ நார்மலாகவே இந்த v1 v2 v3 அப்படிங்கிறத ப்ரெசென்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் இல்லை பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியான மாடுலேஷன்ஸில் இருக்கும். இப்போ புதுசாக ஒரு வார்த்தை என்னன்னா வாட்டர் அப்படிங்கிறது. வாட்டர் அப்படின்னாலே நமக்கு என்ன தெரியும், தண்ணீர் அப்படிங்கிறது தெரியும். அதை ஒரு வேர்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வேர்புன்னு சொல்லலாம், இல்லை சொல்லாமலே இருக்கலாம். ஏன்னா அந்த தண்ணீர் அப்படிங்கிறத வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த தண்ணீரை குடிக்கிறோமா, குடிச்சானா, குடிச்சிட்டு இருக்கானா, இல்லை குடிக்க இருக்கிறானா, இல்லை கொடுத்துட்டு இருக்கானா அப்படிங்கிற மாதிரியான வித்தியாசங்கள் இருக்கு. ஸோ ஆல் 3 இஸ் அ வாட்டர் அண்ட் v3 வாட்டரிங். ஓகேங்களா. ஸோ வேர்ப் ரெடியாக இருக்குது. இப்போ சப்ஜெக்ட் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஐவி, you, he, she, they, it. ஸோ இவங்கெல்லாம் சப்ஜெக்ட்ஸில் இருக்காங்க, அதாவது சப்ஜெக்ட் ப்ரோனவுனில். ஸோ இவங்க தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது, நேமிங் பர்சன்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். தென் ப்ரெசென்ட் கண்டினியூஸ் என்னும் போது ரூல். ஸோ என்ன ரூல் அப்படின்னா சப்ஜெக்ட் ஃபாலோட் பை ப்ரெசென்ட் அப்படிங்கிறதுனால இஸ், ஆம், தென் ஆர். கண்டினியூஸ் அப்படிங்கிறதால v1 plus ing plus ஆப்ஜெக்ட். ஓகேங்களா. ஸோ இதான் நமக்கு ப்ரெசென்ட் கண்டினியூஸ்க்கான ரூல். இப்போ ரூல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரூலுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணலாம், சென்டென்ஸ் எழுதலாம். எக்ஸாம்பிள். ஸோ எக்ஸாம்பிள் எழுதும் போது நான் இங்கே இருக்க ப்ரொனவுன்ஸில் ஐ அப்படின்னு எடுக்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் யாருக்கு யார் மேட்ச் ஆகணும், இருந்தாலும் ஒரு ரீகால் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஐ என்னும் போது விச் சூட்ஸ் ஆம், he is, she is, then it is. அதே மாதிரி they are, were, then we are, were. you ப்ரெசண்ட்னா ஆர், பாஸ்ட்னா வேர். இவங்களுக்கு ப்ரெசண்ட்னா எஸ், பாஸ்ட்னா வாஸ். ஸோ ஐயில் பாஸ்ட் வரும்போது வாஸ், ஐக்கு ப்ரெசண்ட் ஆம். ஸோ இவங்க தான் இவங்களுக்கு சூட் ஆகுறது சப்ஜெக்ட்க்கு ஏற்ற மாதிரி. இப்போ எக்ஸாம்பிள் ஐ நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ங்கிறதுனால ஆம் யூஸ் பண்ணணும். ஐ ஆம். So v1 plus ing இல்லையா, watering a plant.
ஸோ ஐ ஆம் வாட்டரிங் அ பிளான்ஸ் அப்படின்னா நான் செடிகளுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கேன், தண்ணீர் ஊற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்கிறது தான். ஸோ அப்போ நான் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி ஊற்றி கொண்டிருக்கிறேன். அப்போ செடிகளுக்கு அப்படின்னு வரும்போது அவங்க என்ன பண்றாங்க, அந்த அந்த ஒர்க் வாட் தே ஆர் டூயிங் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ இங்கே பர்சன்ங்கிறது யார், நான் அப்படிங்கிறத போது அப்போ இட் இஸ் இண்டிகேட் ஒன் பர்சன், ஒரே ஒருத்தர் தான் குறிக்கும். ஸோ ஒருத்தர் தான் என்ன பண்றாரு, செடிகள் பிளான்ஸ் அப்படின்னு கொடுத்ததால செடிகளுக்கு அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ அப்போ எங்க ப்ளூரல் எங்க சிங்குலர் வருது அப்படிங்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணும். இப்போ நம்ம இதை வந்து பாசிட்டிவ்ல எழுதியிருக்கோம், நெகட்டிவ்லையும் ஃப்ரேம் பண்ண முடியும். ஸோ நெகட்டிவ்ல வரும்போது நம்ம நெக்ஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கலாம். பட் நெகட்டிவ்ல வரும்போது இந்த ஆம்ங்கிறது நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆம் நாட் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, ஆம் நாட்னு சொல்லலாம். பட் அது வந்து ஷார்ட் ஃபார்ம்ல வந்து இருக்கு. ஆம் பிளஸ் நாட் வந்து ஆம் நாட் அப்படின்றத சொல்லுவாங்க. பட் இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா எயிண்ட். ஸோ ஆம் நாட், ஆம் பிளஸ் நாட் அப்படிங்கிறது இது ஷார்ட் ஃபார்ம்ல நம்ம நெகட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்துருக்கிறது எல்லாமே பாசிட்டிவ் தான். ஸோ இன்னைக்கான ஒர்க் ஃபார்ம், இன்னைக்கான ரூல் வச்சு நீங்களுமே ஒரு 5 to 10 சென்டென்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்க, பேசியும் பழகுங்க. அடுத்த கிளாஸ்ல அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.